பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து விட்டார், அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. அந்த அனுபவம் பெற்றவங்க தான் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட நாள் மாத்திரம் அல்ல, 24 மணி நேரமும் அந்த சந்தோஷம் உள்ளத்தில் இருக்கும். நம்மை சுற்றி என்ன பாதிப்பான காரியங்கள் நமக்கு நேரிட்டாலும் அந்த உள்ளத்தின் ஆழத்தில் அந்த சந்தோஷத்தை அது கெடுக்கவே முடியாது. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரட்சகராக பிறந்தார். இயேசு என்கிற பெயரின் அர்த்தமே ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அந்த பெயருக்கு அர்த்தமே அதுதான். உலகத்தில் எங்கே போனாலும் எல்லா பக்தி உள்ள மக்களுமே பாவ மன்னிப்பை தேடுகிறார்கள். எல்லா மதத்திலேயும் கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் யாராக இருந்தாலும் பாவ மன்னிப்பை தேடுகிறார்கள். அந்த பாவ மன்னிப்புக்கு என்று சில காரியங்களை சொல்ல, எப்படியாவது பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும்னு மனிதரை திருப்திப்படுத்த பண செலவு பண்ணுவது, நம்மை வருத்தி கொள்ளுவது, நம்ம போய் அதை செய்யணும் இதை செய்யணும் பரிகாரம் செய்வது, இதெல்லாம் எதனால் வந்தது? மனிதனுடைய உள்ள வாஞ்சிப்பது பாவ மன்னிப்பை, பாவத்திலிருந்து விடுதலையை. ஆனால் இப்படி மனிதர்கள் அவங்களாம் உருவாக்கி கொண்ட பல காரியம் இருக்கிறது. அதனால் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதும் இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதும் இல்லை. சும்மா அந்த நேரத்தில் பக்தி அவனுக்குள்ள ஒரு திருப்தி அப்படியே பார்த்துட்டு அம்மன். ஆனால் மெய்யான சந்தோஷம் அவனுடைய உள்ளத்தில் இல்லை. இதுதான் உண்மையான நிலைமை. அதனால் தான் திரும்ப திரும்ப அந்த காரியத்தை அவன் தேடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மெய்யான ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். அந்த மகிழ்ச்சி, அதுதான் உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷம். அது தேவனிடத்தில் வரக்கூடிய தெய்வீக சந்தோஷம், ஒரு டிவைன் ஜாய். அந்த சந்தோஷத்தை எதுவுமே கெடுக்க முடியாது. வியாதி வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும், எது வந்தாலும் அந்த சந்தோஷத்தை கெடுக்க முடியாது. அதை கொடுக்கத்தான் இயேசு உலகத்தில் ரட்சகராய் வந்தார். அது நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? யோசிப்பு கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டதுனால ரட்சிப்பின் சந்தோஷம் வராது. வச்சுக்கொள்ளணும், தப்பு கிடையாது. சர்ச்சுக்கு போகிறதுனால ரட்சிப்பின் சந்தோஷம் வராது. அதெல்லாம் போகணும், அதெல்லாம் நமக்கு வச்சிருக்கிற ஒரு பக்திக்கான ஒழுங்கு. ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் என்கிற அந்த அனுபவத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தேடணும். அதுக்கு தான் நமக்கு இந்த வாய்ப்புகளை தேவன் தருகிற சபைகள், ஆராதனை, சாட்சிகள், இந்த வாய்ப்புகள் எல்லாம் தேவன் தருவதின் நோக்கமே நம்ம இப்படியாவது இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை தேவன் கொடுத்து நம்மை நடத்துகிறார். அதை மறந்து விடக்கூடாது. சரி, இந்த நாளில் சில சாட்சிகளை நம்ம கேட்டு அற்புதங்களுக்காக செபிக்க போகிறோம். முதலாவது ஒரு 5 சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு வீடியோவில் 2 சாட்சிகளை நம்ம பார்க்க போகிறோம், அப்புறம் செபிக்க போகிறோம். முதலாவது சாட்சி சகோதரர் எபெனேசர், ஆம்பூரிலிருந்து எபெனேசர். பாருங்கள், நான் 12 வருடமாக மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஒரு நாள் கூட மதுபானம் அருந்தாமல் என்னால் இருக்கவே முடியாது. தினமும் குடித்து விடுவேன். என்னுடைய வருமானத்தில் அதிகமான தொகையை மதுபானத்திற்கு செலவு செய்வேன். குடித்துவிட்டு அநேகரிடத்தில் சண்டையிட்டு அநேக பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன். குறிப்பாக என் மனைவியிடம் குடித்துவிட்டு வந்து சண்டையிடுவேன். இதனால் எங்கள் குடும்பத்தில் ஒரு நாள் கூட நிம்மதியே இருக்காது. அப்போ மதுபானம் ஒரு குடும்பத்தின் நிம்மதியை கொலை. தினமும் குடிக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 1.5 கோடி குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறது. இதுதான் உண்மை. அதனால் அரசாங்கத்திலேருந்து எத்தனை ஆயிரங்கள் அந்த உதவி செய்கிறோம், இந்த உதவி செய்கிறோம், அதை செய்கிறத கொடுத்தாலும் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? 10,000 கொடுத்தாலும் 20,000 கொடுத்தாலும் குடிச்சிட்டு மறுபடியும் அதே பிரச்சனை தானே. மதுபானம் ஒழிக்கப்பட வேண்டும். இதுக்கு தான் நம்ம கருத்தாக செபிக்கணும். நிறைய பேர் விடுதலை பெறாங்க, ஸ்தோத்திரம். ஆனால் அடுத்த ஒருத்தர் விடுதலை பெறக்குள்ள 10 பேர் குடிக்க பழகிறானே. காரணம், அந்த மதுபானத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால. டாஸ்மாக் கடை மூடப்படணும். அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிற விடக்கூடாது. வருகிற புது வருஷத்தில் அதுக்கான ஸ்பெஷல் ப்ரேயரை கத்த சொல்லியிருக்கிறார். 38 மாவட்டத்திலும் மதுபானத்தை எதிர்த்து அது மூடப்பட ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அது குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறார். தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். அதுக்கான திட்டங்களை தேவன் தருவார். நெக்ஸ்ட் இயரில் 38 மாவட்டத்திலும் இந்த மதுபான கடைகள் மூடப்படுவதற்காக நம்ம கலாட்டம் பண்ண மாட்டோம், போராட்டம் பண்ண மாட்டோம், முழங்கால் யுத்தம் பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம், தேவனை நோக்கி கூப்பிட போகிறோம். மதுபான கடைகள் மூடியாக வேண்டும்.
மதுபான ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடாது, மதுபான கடைகள் இருக்கக்கூடாது. மக்கள் இந்த பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அடுத்த தலைமுறை சீரழிந்து கொண்டு இருக்கிறது. அதனால நம்ம கருத்தாக ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், அந்த சகோதரி மாதிரி எத்தனை பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஏதோ நம்ம அழுது ஜெபிக்கிறதுனால ஒவ்வொரு வாரமும் மதுபானத்திலிருந்து விடுதலை பெற்று வர மக்கள் பெருகி கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் லாக்டவுன் காலத்தில் நீங்கள் ஆரம்பித்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை ஆரம்பித்த நாளிலிருந்து பார்த்து ஜெபித்து கொண்டு வந்தேன். ஜெபிக்க ஆரம்பித்த 3வது மாதத்திலிருந்து குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னை விட்டு போய்விட்டது. இதான் ரட்சிப்பு. இதுதான் இயேசு வந்தார். இப்போ ஒரு குடிகாரனை மதம் மாற்றுவதற்கு அல்ல. நீங்கள் அதை யோசிக்கணும். அது ஒரு சின்ன குரூப் உட்காந்துட்டு மதம் மாத்திரம் அது தப்பான காரியத்தை மக்கள் மத்தியத்தில் விதைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதனால் காசு, அதுக்காக செய்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு 12 வருஷமாக குடிகாரனாக இருக்கிறதால இயேசு மாற்றுகிறார். அதான் ரட்சிப்பு. அதுக்கு தான் இயேசு வந்தார். இந்த செய்தியை தான் எல்லோரும் சொல்கிற நற்செய்தியாக. உன்னை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுத்து சமாதானம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இந்த செய்தி தாங்க சொல்கிறது. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இது பண்ணுவேன், செயலில் போடுங்க. ஜெயிலில் இருக்கிற மக்களுக்கு சொல்கிறோம், லாக்கப்பில் போடுங்க. அங்கே இருக்கிற காவல்துறை, அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்கிறோம். எங்கே போனாலும் இந்த நற்செய்தியை சொல்லிக்கொண்டே தான் இருப்போம். அது எங்களுடைய வேலை, கடமை. நாங்கள் சொல்லாட்டா அது பாவம். சொல்லணும். இது இயேசு கொடுத்த கட்டளை. அதனால் பாருங்களேன், அதனால் என்ன விளைவு? ஜெபிக்க ஆரம்பித்த 3வது மாதத்திலிருந்து குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் போய்விட்டார். கடந்த 3 வருடமாய் நான் மது அருந்துவது இல்லை. என் ஜெபத்தை கேட்டு 12 வருஷ குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 12 வருஷம் குடிப்பழக்கத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுத்துட்டா இவ்வளோ சந்தோஷம் இல்லை? இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அது மாதிரி அந்த பாவத்திலேருந்து சில குடிகாரன் தான் மனம் திரும்பணும்னு நினைக்கிறாங்க. குடி மட்டும் பாவம் இல்லைங்க. இருதயத்திலிருந்து புறப்படுகிற பெருமை, பொறாமை, எரிச்சல், ஜாதி பெருமை, கொலைப்பெருமை, லஞ்சம் வாங்குவது, ஊழல் பண்ணுவது, கள்ளக்கணக்கு எழுதுவது, வரதட்சணை வாங்குவது, வீட்டுக்கு வந்த மருமகளை வாழ விடாமல் மற்றவங்களை இதெல்லாம் குடிப்பழக்கத்தை விட பயங்கரமான பாவங்கள். பாவம்தான். குடிகாரம் மட்டும்தான் மனம் திருமணன்னு இல்லை. எல்லாரும் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற கமிட்டி மெம்பரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. பணம் திருடுவது, கள்ளக்கணக்கு எழுதுவது, அங்கே டைசஸ் ரூலை மீறி தங்களுக்கு சாதமானவங்களுக்கு வேலை போடுவது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவது, இதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா? இது எவ்வளோ பெரிய பாவம். இதெல்லாம் செய்து கொண்டு பக்தியான கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன்னா என்ன கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க? முதல்ல பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். சபைகள் மனம் திரும்பணும். கமிட்டியில் உள்ளவங்க மனம் திரும்பணும். ஒருவேளை ரட்சிக்கப்படாத போதகராக இருந்தால் போதகர் கூட மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாத பிஷப்பாக இருந்தால் பிஷப்பு கூட மனம் திரும்பி ரட்சிக்கப்படாட்டா பழுத்து போக முடியாது. அதனால் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் சத்தியம் ஒன்று தான். அதனால் மனம் திரும்புவதற்கு நம்ம ஜெபிக்கணும். சரி, அடுத்து இன்னொரு சகோதரி செல்வி சென்னையிலிருந்து அவங்க ஒரு அனுபவம் எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த சாட்சியை நல்லா கவனிங்களேன். என்னுடைய அண்ணன் மகளுக்கு 4 வருடமாக திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டு இருந்தார்கள். எந்த வரனுமே அமையவில்லை. பார்க்கிற வரன்கள் ஒன்று கூட அமையாததால் எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று அவள் முடிவெடுத்து விட்டாள். 4 வருஷமாக தேடியும் திருமணம் வாய்க்கலை. நான் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்தபோது பொருத்தனை செய்து ஜெபித்து நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு சாட்சியை கேட்டேன். நானும் இயேசுவை அறியாதவர்களுக்கு மத்தியில் 100 கைப்பிரதிகளை கொடுப்பதாகவும் 100 முழு வேத புஸ்தகத்தை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பதாகவும் என் அண்ணன் மகளுக்காக பொருத்தனை செய்து ஜெபம் செய்தேன். பெரிய ஆச்சரியம், அடுத்து வந்த வரன் அமைந்து விட்டது. பொருத்தனை செய்தபடி கைப்பிரதிகளை கொடுத்தோம். இப்பொழுது திருமணமாகி கர்ப்பமாகவும் இருக்கிறாள். 100 முழு வேத புஸ்தகத்தை வாங்கி இயேசுவை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்ற மக்களுக்கு மத்தியில் கொடுத்து வருகிறேன். பொருத்தனை பார்த்தீங்களா? நம்ம என்ன பொருத்தனை பண்ணணும்? இப்போ நான் சாட்சி சொல்லுவேன்னு பொருத்தனை பண்ணேன். திறப்பின் வாசல் ஜபத்தில் சாட்சி சொல்லுவேன்னு பொருத்தனை பண்ணுறேன். இதில் ஏதாவது செலவு இருக்கிற பாருங்க. இல்லை, நிறைய பேர் நான் பொருத்தனை பண்ணிவிட்டு என்னை சாட்சி சொல்ல விடுங்கன்னு சண்டைக்கு வருவாங்க. என்ன பொருத்தனை? சாட்சி சொல்லன்னு பொருத்தனை. மேடையில் சாட்சி சொல்லன்னு என்ன பொருத்தனை? தெருவா போய் ஒரு 100 குடும்பத்துக்கு சொல்லுவேன்னு பொருத்தனை பண்ணுங்க. ஒரு 100 ட்ராக்ஸ் கொடுப்பேன்னு பொருத்தனை. இவங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க. 100 கைப்பிரதி கொடுப்பேன். இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிக்க பொருத்தனை பண்ணுங்க. 100 வேத புஸ்தகம் வாங்கி அறியாதவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அது மாதிரி செலவே இல்லாத பொருத்தனை பண்ணக்கூடாது.
ஒரு தியாகம் பண்ணணும், ஒரு 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 அர்ப்பணிப்பு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மிஷினரி தாங்குவன்னு பொருத்தனை பண்ணுங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு சர்ச்சு கட்டி கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணுங்கள். வியாபாரம் செய்கிறவங்க, வசதி உள்ளவங்க, அது மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொருத்தனை பண்ணணும். ஆண்டவருடைய வெளிச்சத்தை பரவ செய்கிற பொருத்தனை, அதை தேவன் கனப்படுத்துவார். நீங்களும் பொருத்தனை பண்ணி ஜெபிங்க, காரியம் வாய்க்கும். சரி, அடுத்தது சகோதரி விஜி நாகர்கோவிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. என் மகளுக்கு 12 வயதாகிறது. அவள் சாப்பிட தொடங்கிய வயதிலிருந்து சாப்பிடுவதற்கு மிகவும் அடம் பண்ணுவாள். ஊட்டி விடும்போது வாய்க்குள் வைத்திருக்க உணவை ஒரு பக்கத்தில் அடக்கி வைத்து கொள்ளுவாள். உணவை விழுங்க வைப்பது பெரிய பாடாக இருக்கும். தானாக சாப்பிடட்டும் என்று தட்டில் 2 இட்லி வைத்து கொடுத்தால் 3 மணி நேரம் கடந்திருக்கும். ஆனால் ஒரு இட்லி கூட முழுவதுமாய் சாப்பிட்டு இருக்க மாட்டாள். அவளை சாப்பிட வைக்கும் நேரத்தில் வீடு சவால் நிறைந்த போராட்ட களமாக இருக்கும். கோபத்தில் நான் கத்தி டென்ஷன் ஆகி விடுவேன். ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்தபோது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொண்டேன். நிறைய பேர் எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம ஜெபிக்கணும், அந்த பழக்கம் வரணும். இதுக்கெல்லாமா ஜெபம் பண்ணுவாங்க? எல்லா காரியத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி ஜெயம் பெற முடியும். பாருங்கள், அவங்க இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டாங்க. என்ன நடந்தது பாருங்கள். என் மகளுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இயேசு என் ஜெபத்தை கேட்டார். இப்பொழுது கடந்த 10 மாதமாக நன்றாக சாப்பிடுகிறாள். வைக்கும் சாப்பாட்டை முழுவதுமாக சீக்கிரமாய் சாப்பிட்டு விடுகிறாள். இப்பொழுது நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். வீட்டில் எந்த கூச்சலும் இல்லை. 12 வருடமாக இருந்த பிரச்சனையிலிருந்து இயேசு விடுதலை கொடுத்தார். உன் பிள்ளைகள் அப்படி பண்ணுது, சேட்டை பண்ணுது, குறும் பண்ணுது, கீழ்ப்படி மாடு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தலையில் கை வைத்து ஜெபிங்க. சாப்பிட மாட்டேங்குது, தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே ஜெபத்தில் பதில் உண்டு. 12 வருஷ பிரச்சனை சாப்பிட வைக்கிறதில்ல. ஜெபிச்ச பிறகு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆண்டவர் உண்டாக்குகிறார். எந்த ஒரு பிரச்சனையை மாற்றக்கூடிய வல்லமை நம்ம விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு உண்டு. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் பிள்ளைகளுக்காகவும். அடுத்த சகோதரி ஸ்ரீமிதா சென்னை. இவங்களுக்கு என்ன நடந்து பாருங்கள். எனக்கு கடந்த 25 வருடமாக ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது. வீட்டில் எப்பொழுதும் சர்க்கரை டப்பாவை திறந்து வைத்து சர்க்கரையை வாயில் போட்டு கொண்டே இருப்பேன். சுகர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். சிலர் அரிசி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்பவும் அரிசி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. போகும்போது வரும்போதெல்லாம் என் வாயில் சர்க்கரை இருந்து கொண்டே இருக்கும். உணவு சாப்பிடும் போதும் சாதத்தில் குழம்பில் உப்பு இருந்தாலும் உப்பு டப்பாவை அருகில் வைத்து கொண்டு ஒவ்வொரு உருண்டைக்கும் உப்பு தூவி தான் சாப்பிடுவேன். கையில் எடுத்துகிட்டு உப்பு தூவி தான் சாப்பிடுவாங்களா? அப்போது இனிப்பு உப்பு ரொம்ப அதிகமாய் உப்பை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டால்தான் எனக்கு திருப்தியாய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். 3 வேளை இப்படித்தான் சாப்பிடுவேன். வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிட்டாலும் இலை ஓரத்தில் உப்பு வைத்து கொள்ளுவேன். இப்படி சாப்பிடாவிட்டால் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. நான் அதிகமாக சர்க்கரை மற்றும் உப்பு சாப்பிடுவதை என் அம்மா அப்பா கண்டிப்பார்கள். 2 பழக்கமும் வியாதியை கொண்டு வரும் என்று சொல்லி திட்டுவார்கள். நான் காதில் வாங்கினதே இல்லை. நானும் இந்த பழக்கத்தை விட வேண்டும் என்று நினைப்பேன், ஆனால் முடியவில்லை. உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான் நான் இப்படி வினோதமான பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதை புரிந்து கொண்டேன். நீங்கள் வாசிக்கும் ஒவ்வொரு சாட்சிகளையும் கேட்டேன். தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தவர்களின் சாட்சி என்னை தொட்டது. நானும் என் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர விரும்பினேன். இதற்காக நான் ஜெபித்ததுமே விடுதலை பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன். தேவைக்கு அதிகமாய் உப்பு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன். என்னுடைய 25 வருட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. அதில் அடிமைத்தனம்னா புகைப்பிடிக்கிறது, குடிக்கிறது, இது மாத்திரம் அல்ல. இது மாதிரி சில பழக்கங்கள், அது நம்முடைய சரீரத்தை பாதிக்கிற பழக்கம். சுகர் அதிகமாக சாப்பிட்டாலும் பாதிப்பு, உப்பு அதிகமாக சாப்பிட்டாலும் பாதிப்பு, எதுவும் அதிகமாக சாப்பிட்டாலே பாதிப்பை உண்டாக்கும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அதை பாதிப்புக்குள்ளாக்கும்படியான சில விருப்பங்கள், வினோதமான ஆசைகளை பிசாசு நமக்குள்ளே உண்டாக்கிவிடக்கூடும். அதனால் உண்டாகிற பாதிப்பு. அப்போ இது வினோதமாக இருக்குதே அப்படின்னு சொன்னால் ஜெபம் பண்ணி விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரி இதுக்கு ஒரு விடுதலை தேவைன்னு உணர்ந்த போது தான் ஜெபித்தாங்க. ஜெபித்த போது விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. 25 வருடமாக இதில் என்ன தப்பு? இதில் இப்படி தான் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறது. எல்லோரும் செய்கிறது தானே, எல்லோரும் வீட்டில் நடக்கிறது தானே. இப்படி பேசியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறோம்.
எல்லாரும் செஞ்சாலும் நம்ம செய்யக்கூடாது, நம்ம வசனத்தின்படி தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்கணும். எல்லாரும் செய்கிறாங்க, நம்மளும் செய்யலாம் அப்படின்னா எல்லாரும் செய்கிறதுனால நம்ம கரெக்ட் ஆகிவிட முடியாது. 1.5 கோடி பேர் தினமும் குடிக்கிறாங்க, சரியாயிருமா? 1 கோடிக்கு மேலே குடிக்கிறாங்களே டெய்லி, அப்போ என்ன தப்பு? அப்படி சரியாயிருமா? அது லஞ்சம் வாங்குறான். முன்னால் இப்போ 100க்கு 10 பேர் லஞ்சம் வாங்கினா இப்போ 90% லஞ்சம் வாங்குறாங்க. அரசாங்க அதிகாரிகள் 10% நல்லா உண்மையாக இருக்காங்க, 90% லஞ்சம் வாங்குறதுனால லஞ்சம் தப்பு இல்லையா? அது மாதிரி பாவம் பெருகின உடனே நிறைய பேர் மைண்டில் பிசாசு கொண்டு வந்தால் தப்பு இல்லை, எல்லோரும் செய்கிறது தானே நீ செய்கிற, இந்த எண்ணத்தை உண்டாக்குவான். விடுதலை பெறணும், இல்லை நான் டிஃப்ரெண்ட், இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை, நான் வித்தியாசமாக தான் இருக்கேன், நான் உலகத்தான் அல்ல, உலகத்திலிருந்து நான் பிரிக்கப்பட்டு இருக்கிறேன், உலகத்தில் வாழ்ந்தாலும் நான் இயேசுவோடு வாழ்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வரணும். நமக்கு விடுதலை கொடுக்குற ஆண்டவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் வரணும். 25 வருஷம் பழக்கம். நமக்கு முன்னால் வாசத்தில் சிலர் சாக்பீஸை சாப்பிடுவாங்க, சிலர் அரிசி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி ஏதாவது அப்படி ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? நீங்கள் ஜெபிங்க, விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. இன்னொரு சாட்சி பாருங்கள், சகோதரி அமலா, சென்னை. இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். என்னுடைய சகோதரர் இயேசுவை அறியாதவர், 12 வருடமாய் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். ஒரு நாள் கூட மது அருந்தாமல் அவரால் இருக்கவே முடியாது. தினமும் அதிகமாக மது அருந்தியதால் மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டார். இதனால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். பரிசோதித்த மருத்துவர்கள் மஞ்சள் காமாலை நோயின் பாதிப்பு அதிகமாகி அவருடைய சிறுநீரகம் மற்றும் நுரையீரல் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் அவரை காப்பாற்ற வழியே இல்லை. இன்னும் 24 மணி நேரம்தான் அவர் உயிரோடு இருப்பார் என்று சொல்லிவிட்டார்கள். அதான் கண்டிஷன், ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கு மேலே ஒன்று குடித்து அவருடைய சிறுநீரகம் நுரையீரல் எல்லாம் பாதிச்சுட்டு அதனால் மஞ்சக்காமாலை வியாதி தாக்கிவிட்டது, அவ்வளவுதான். உடனே கடந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நாலுமாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். அப்பொழுது இன்று இரவு 7 மணிக்கு அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சி சத்யன் டிவியிலும் சமூக வலைத்தளங்களிலும் ஒளிபரப்பப்படும். நீங்கள் அதை பார்த்து ஜெபம் செய்யுங்கள். அதில் உங்கள் ஜெப குறிப்பை வைத்து சகோதரர் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். உங்கள் சகோதரனுக்கு இயேசு நிச்சயம் சுகம் தருவார் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். நானும் மருத்துவமனையில் இருந்து கொண்டே அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் நீங்கள் மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தீர்கள். நானும் உங்களோடு இணைந்து என் சகோதரனுக்காக கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். 24 மணி நேரம்தான் என்னுடைய சகோதரன் உயிரோடு இருப்பார் என்று மருத்துவர்கள் சொல்லிய நிலையில் ஜெபித்த 3வது நாளிலிருந்து என்னுடைய சகோதரனுடைய சரீரத்தில் மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. செயல் இழந்து போன உறுப்புகள் மீண்டும் செயல்பட ஆரம்பித்து விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்பட்டு சீக்கிரத்தில் என்னுடைய சகோதரனுக்கு நல்ல சுகம் வந்துவிட்டது. இப்பொழுது என்னுடைய சகோதரன் நன்றாக இருக்கிறார். மது அருந்த வேண்டுமென்ற விருப்பமும் அவரை விட்டு போய்விட்டது. இயேசுதான் எனக்கு சுகம் தந்து என்னை வாழ வைத்திருக்கிறார் என்று என் சகோதரன் சொல்லுகிறார். என்னுடைய ஜெபத்தை கேட்டு என் சகோதரனுடைய செயலிழந்த உறுப்புகளை செயல்பட வைத்து அற்புத சுகந்தந்த இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? இன்னும் அவ்வளோதான், 24 மணி நேரம், அதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜெபம் இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது இயேசு எப்படி பதில் கொடுக்கிறார். இந்த சகோதரி உத்தரவாதம் எடுத்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், யாராவது ஒருவர் குடும்பத்தை சார்ந்தவங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். உங்களுக்காக, உங்கள் கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்தில் ஒருத்தருக்கு நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். சில ஜெபிக்க வருவாங்க, நான் பார்த்துட்டு குடும்பமாக வருவாங்க, இவங்களுக்கு பிரச்சனைங்க ஜெபிம்பாங்க. அவங்கள பார்த்தா அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வாயை திறக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஊழியக்காரன் ஜெபிக்கட்டும் அவ்வளோதான். அப்போ நான் பார்க்குறேன், அவங்களுக்கு விடுதலை வராது. அந்த குடும்பத்தார் உத்தரவாதம் எடுக்கணும், பாரம் எடுக்கணும். இந்த ஆத்மாவுக்காக, இவங்களுடைய சுகத்துக்காக இந்த சகோதரி உத்தரவாதம் எடுத்ததுனால ஆண்டவர் அற்புதம் செய்தார் பாருங்கள். இதை மனதில் கொள்ளணும். நீங்கள் உத்தரவாதம் எடுத்து குடும்பத்தாருக்கு செவிங்க, அற்புதம் நடக்கும். இப்போ 2 சாட்சிகளை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று சகோதரி அகிலா ரோஸ், கன்னியாகுமரியிலேருந்து சகோதரி அகிலா ரோஸ். அவங்க வாழ்க்கையில் 7 வருஷமாக இருந்த ஒரு பொல்லாத வியாதி, முடக்குவாதம். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு இயேசு அற்புதம் செய்வார். இந்த சாட்சியை பாருங்கள், அவங்களுக்கு என்ன நடந்தது, எவ்வளோ பெரிய அற்புதத்தை இயேசு செய்திருக்கிறார்னு பாருங்கள்.
ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கார் பார்த்தீங்களா? 2 அற்புதம் சொன்னல. ஒன்று ஒரு அடிமைத்தன பாவத்திலிருந்து விடுதலை, இன்னொன்று வியாதியிலிருந்து விடுதலை. சிலருக்கு 2 காரியத்தில் விடுதலை தேவை. மதுபான பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், பொடி போட்டுக்கிற பழக்கம், ஏதோ ஒரு பாவ பழக்கம், உங்களுடைய சரீரத்தை கெடுக்கிற பாவ பழக்கம், உங்களுக்கு விடுதலை தேவை. இன்னொருத்தருக்கு வியாதியிலிருந்து விடுதலை தேவை. பாருங்கள், இந்த சகோதரிக்கு 2 காரியத்தில் விடுதலை. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு வெளிச்சம் அப்படியே கண்மனால் வருது. கர்த்தருடைய வெளிச்சம் வந்தவுடனே இருள் விலகுகிறது. ஒரு கருப்பாக ஒரு உருவம் வாயிலிருந்து வெளியேறி போகிறது. 30 வருஷமாக இவங்களை இந்த பாவத்துக்கு அடிமையாக்கி வச்சுருந்தது ஒரு பொல்லாத ஆவி. அது வெளியேறி போன உடனே அந்த சிந்தையே மாறிவிட்டார். பார்த்தீங்களா? அப்போ எல்லா பாவ பழக்கத்துக்கு பின்னால் ஒரு பொல்லாத பிசாசு இருக்கிறான். அதனால தான் நீங்கள் விடுதலை பெறணும்னு சொல்லுகிறோம். அது இயேசு தான் தர முடியும். நீங்கள் பக்தியாக இருக்கிறதுனால அந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தெரியும், அவ்வளோதான். விடுதலை சந்தோஷத்தை பார்க்க முடியாது. அதனால தான் இந்த நாள் இது மாதிரி நிறைய பேர் இருளில் இருக்கிறாங்க. பாவ இருள், பிசாசின் இருள், பயமாகிய இருளில். இந்த கிறிஸ்மஸ் காலத்துக்கு கொடுக்க வெளிச்சம் உதித்தது என்ற கைப்பறையை அச்சடித்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் நம்முடைய எல்லா ப்ரேயர் சென்டர்லேயும் கிறிஸ்மஸ் காலத்தில் கொடுக்க 2 கைப்பிரதிகள். ஒன்று, பயப்படாதிருங்கள், உங்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார். 2வது, இந்த வருஷம் தான் வெளியிட்டு இருக்கிறோம், வெளிச்சம் உதித்தது. கிறிஸ்மஸ்னாலே ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட், என்னால் வெளிச்சம். இயேசு இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தார். பைபிளில் இருக்குது, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், அவர் தான் மெய்யான ஒளி அப்படின்னு வேதத்தில். மெய்யான வெளிச்சம் இயேசு தான் என்று சொல்லப்படுகிறது. அதனால் மெய்யான ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு தான். அவர் தான் பாவ இருளிலிருந்து மனிதனை விடுதலை ஆக்குகிறார். அதனால் வெளிச்சம் உதித்தது என்ற இதில் சாட்சிகளோடு இருக்குது. உள்ள சில 4-5 பேருடைய சாட்சிகளோடு இதை வாங்கி மற்ற நண்பர்களுக்கு கிறிஸ்மஸ் பண்டிகைன்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. 2 கைப்பிரதிகளுக்கு இப்போவே லட்சக்கணக்காக வாங்கிட்டாங்க. நிறைய பேர் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். 5 நிமிடம் தான். முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்கள். எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும்னா இருதயத்தில் அப்படியே கை வைத்து, இயேசுவே உம்முடைய வெளிச்சம் என் உள்ளத்தில் வரட்டும், இந்த பாவ இருள் என்னை விட்டு விலகட்டும், விடுதலை தாருன்னு ஜெபிங்க. வீட்டில் உள்ளவங்க மற்றவங்களுக்காக ஜெபிங்க. வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. முக்கியமாக இந்த நாளில் எலும்புகள் பாதிக்கப்பட்டவர்கள், எலும்புகள் ஒடிந்து விபத்துக்குள்ளானவங்க ஆஸ்பத்திரியில் இருந்தால் கை வைத்து ஜெபிங்க. அது மாதிரி முடக்குவாதம், வாத வியாதி, முழங்கால் வீங்கிட்டு நடக்க முடியல, கால் பயன்படுத்த முடியல, காலில் கை வைத்து கொள்ளுங்க. இன்றைக்கி ஆண்டவர் விடுதலை எனி டைப் ஆஃப் சிக்னஸ், எந்த விதமான வியாதியாக இருந்தாலும், இந்த சரீரம் கிட்னி செத்துவிட்டது, ஆண்டவர் அதை உயிர் பெற செய்வார், அவராலே முடியும். இந்த உறுப்பு மரித்து விட்டது, இனி அவ்வளோதானே டாக்டர் சொல்லியிருந்தால் இயேசு அதுக்கு உயிர் கொடுக்க முடியும். கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோட குழந்தைகள் மேலே, பெரியவங்க மேலே, வீட்டில் உள்ளவங்க ஒருவருக்காக ஒருவர் கை வைத்து ஜெபிக்கிறீங்களா? எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க. முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. இல்லாவிட்டால் கண்களை மூடி இயேசுவை கண்முன்னால் நிறுத்தி, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே என் குழந்தையை தொடும், என் கணவரை தொடும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவே உம்முடைய வெளிச்சம் எனக்குள் வரட்டும், எனக்குள் இருக்கிற இருள், பாவ இருள் விலகட்டும், பயமாகிய இருள் விலகட்டும், பிசாசாகிய இருள் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகட்டும், இயேசுவே உம்முடைய வெளிச்சம் எங்கள் வீட்டுக்குள்ளே உதிக்கட்டும், என் வாழ்க்கையில் உதிக்கட்டும், வெளிச்சம் வரட்டும், இயேசுவே இயேசுவே அந்த பெயரை சொல்லுங்க. இயேசு இயேசுன்ற பெயரை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களுக்குள் இறங்கி வருகிறது, இருள் விலகுகிறது, பாவ இருள், சாப இருள், பிசாசாகிய இருள், மரண இருள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில், பயமாகிய இருள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறீர் நன்றி, குணமாக்குகிறீர் ஸ்தோத்திரம், என் குழந்தைக்கு சுகம் தருகிறீர் ஸ்தோத்திரம், என் கணவருக்கு விடுதலை தருகிறீர் ஸ்தோத்திரம், என் கால்களில் சுகம் உண்டாகிறது ஸ்தோத்திரம், எலும்புகள் புது எலும்பாய் மாறுகிறது இயேசுவே ஸ்தோத்திரம், என் கிட்னி செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில், லிவர் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில், பேங்கரியாட்ஸ் விடுதலை அடையட்டும், உயிர் பெறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜெபம் பண்ணுங்க. எலும்புகள், நரம்புகள் உயிர் பெறட்டும் இயேசுவின் நாமத்தில். மரித்து போன நரம்புகள், பலவீனப்பட்ட நரம்புகள் சுகம் அடையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். சுகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை.
நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் இயேசுவை தொடும், இயேசுவை விடுதலை தாரும். உம்முடைய வெளிச்சம் எங்கள் வீட்டுக்குள்ளே உதிக்கட்டும், என் வாழ்க்கையில உதிக்கட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்க இருளெல்லாம் மாறட்டும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிக்க ஜெபிக்க வல்லமை இறங்குகிறது, விடுதலை உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற விடுதலைக்காக, சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். மனதார உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கிறதற்காய் நன்றி. கால்களிலே சுகம் உண்டாகிறது, எலும்புகளிலே சுகம் உண்டாகிறது, வாத வியாதிகள் மறைகிறது, பக்கவாத நோய்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தின். இப்பொழுது ஆர்த்ரைட்டிஸ் மறைகிறது, முடக்கு வாதங்கள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தின். பாதிக்கப்பட்ட லிவர், லங்ஸ் எல்லாம் சுகம் அடைகிறது இயேசுவின் நாமத்தின். கிட்னியிலே சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில். சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். இனி தினமும் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை கொடுத்த விடுதலைக்காய், சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இப்போ சில